நண்பர்களே, வெல்கம் டு ஐடி மீனவன் சேனல். நான் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு ஷார்ட் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்து நிறைய பேருக்கு என்ன கிவ் அவே அலர்ட் பற்றி புரிஞ்சிச்சா இல்லை என்னன்னு தெரியல எனக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து என்ன சொல்கிறது, இந்த வீடியோ பாருங்கள். இந்த கடையில் தான் நம்ம லூர்ஸ்லாம் வாங்கினோம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த கடை சிங்கப்பூரில் இருக்குது. நேம் வந்து லூர் ஹெவன். நிஜமாலே பேருக்கு ஏற்ற மாதிரி அது ஹெவன் தான். அவ்வளோ லூர்ஸ் இருந்துச்சு, அவ்வளோ ராட்ஸ் இருந்துச்சு, வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன்னா முடிஞ்ச அளவு ஓரளவு கவரேஜ் கொடுத்துருப்போம். பாருங்கள் ஃபஸ்ட்டு. நண்பர்களே, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் வந்து இந்த இடத்துல தான் நான் லூர் எடுத்தேன். ஜீமேன் லூர் பார்த்து நிறைய கலர்ஸ், நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. பட் நான் வந்து ஒயிட் கலர் தான் ப்ரிஃபர் பண்ணேன். பிகாஸ் ஒயிட் கலர் நிறைய பிடிச்சேன். ஸோ அதனால் சரி சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் அதே கொடுப்போம்னு சொல்லிட்டு தான் ஒயிட் கலர் சூஸ் பண்ணது. இதில் பார்த்தீங்கன்னா சென்டர் லூர் இருக்குது, ரெகுலர் டெயில் இருக்குது, பேடல் டெயில் இருக்குது, பெரிய லூர் இருக்குது, 5 இன்ச் இருக்குது, 6 இன்ச் இருக்குது, நிறைய லூர்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சென்டர் லூரு. இதெல்லாம் இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, ஆனால் கண்டிப்பாக கூடிய விரைவில் ட்ரை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ராக் லூர் வந்து லிமிட்டடான கலெக்ஷன்ஸ் தான் வச்சுருந்தாங்க. பட் பார்த்தா எல்லாமே யூனிக்காக இருந்துச்சு, ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அதே மாதிரி ஃப்ராக் லூர் தவிர வித்தியாசமான லூர்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு. காமிக்கிறோம் பாருங்கள். நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா வெறும் ஃப்ராக் லூர் மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. சில இடத்துல பார்த்தீங்கன்னா ஃப்ராக் லூர் பதிலாக எலிலாம் யூஸ் பண்ணுவாங்க. எலி, பூச்சி. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எலி, குட்டி குட்டி எலிங்க. மவுஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, மவுஸ் லூர் இது பேர். இப்போ நீங்கள் பார்க்க போகிற லூர் வந்து ஃபீட் கோனு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாப்பர். இதெல்லாம் ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் லூர்ஸு. ஸோ இந்த லூர்ஸ்லாம் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான லூர்ஸ் தான். நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங் இந்த லூர்லாம் பார்த்தீங்கன்னா 1700 வரும். ஆனால் ஹூக்ஸ் எதுவுமே இருக்காது. ஹூக்ஸ்லாம் நம்ம தான் வாங்கணும். ஸோ சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னா இந்த கடையை விசிட் பண்ணுங்கள். இது வந்து அராப் ஸ்ட்ரீட்டில் இருக்குது. செம்ம கடை. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த லூர் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு லைவ் முல்லட் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு. நான் நிறைய வெளிநாட்டு வீடியோஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா லூர்ஸ் அப்படியே இருக்கும். இந்த லூர் பார்த்தீங்கன்னா அப்படியே எக்ஸாக்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா $34 அவ்வளோ வந்துச்சு. சம்திங் $32 இந்தியன் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 1800 to 1900 வருது. ஸோ அங்கே போய் பார்த்தீங்கன்னா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து ஜீமேன் லூர் தான் நம்ம கொடுக்க போகிறோம்னு சொன்னோம். ஸோ அவங்களுக்கான லூர்ஸ் இதான். அவங்களுக்கான லூர்ஸ் பார்த்தீங்கன்னா பேடல் டெயில் ஜீமேன் 4 இன்ச் லூரு. இதில் வந்து 5 பீஸ் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லூரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சென்னையில் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு 600 கிட்ட வருது. நான் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 450க்கு வாங்கினேன். ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா எனக்குன்னு ஒரு லூர் வாங்கினேன். அதுதான் வந்து ரெகுலர் டெயில். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஷிமானோ பிராண்டில் வந்திருக்கோம். நிறையா ஷிமானோ ஸ்குவிட்டீஸில் வந்திருக்கோம். பார்த்தீங்கன்னா ஜீமேனில் இருந்துச்சு வாங்கினேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜீமேனில் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் ஆஃப் லூர்ஸ் இருந்துச்சு. நான் வீடியோவில் காமிச்சிருப்பேன், பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதை தவிர பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இன்னொரு லூர். இது வந்து ஒரு ஸ்லோ ஃபாலிங் ஜிக்கு, 20 கிராம்ஸ் ஜிக்கு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா $940. தெரியுதான்னு தெரில.
ஓகே. ஸோ முடிஞ்ச அளவு இந்த வீடியோ நம்ம ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல்மோஸ்ட் 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். அது கிட்டத்தட்ட 2 years. பட் இருந்தாலும் வந்து நம்ம 10K ரீச் ஆகிட்டோம். பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் விஷயம் என்னன்னா, நம்ம வந்து கிவ்அவே வந்து காசு வந்தால் மட்டும்தான் தரப்போகிறது இல்லை. அதுக்கு மேலே 15K 20K அது மாதிரி ஒரு மைல் ஸ்டோன் ரீச் ஆகும்போது நம்ம ஒரு சின்ன கிவ்அவே கொடுக்கலாம். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ப்ரோ நீங்கள் வந்து ராட் அண்ட் ரீல் இருக்கிறவங்களுக்கே தரீங்க, இல்லாதவங்களுக்கு யாரா தரீங்களா? அது மாதிரி நிறைய பேர் எனக்கு வந்து இன்ஸ்டால FBல கேட்கும்போது முடிஞ்ச அளவுக்கு எனக்கு வந்து சம்டைம்ஸ் நான் யூஸ் பண்ணாத ராட் அண்ட் ரீல் அது மாதிரிலாம் உங்களுக்கு தந்திருக்கேன். உங்களுக்கே தெரியும், நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு தந்திருக்கேன். ஸோ இந்த சில பேர்லாம் வந்து எனக்கு ராட் அண்ட் ரீல் இப்போ இல்லாதனால என்னால் முடிஞ்ச அளவு நான் அந்த டைமில் எனக்கு காசு இருந்துச்சுன்னா நான் எடுத்து அவங்களுக்கு வந்து பண்ணுறேன். இன்னைக்கு கூட வந்து இந்த மாதம் ஒருத்தருக்கு தரேன்னு சொல்லியிருக்கேன். ஸோ என்னால் முடிஞ்சா பண்ணுவேன். அதுக்கு எல்லாத்துக்கும் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டம் தான். பார்ப்போம், நம்ம பண்ணலாம் கண்டிப்பாக. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து கிவ்அவேக்கான கொஸ்டின் வந்து ஒரு ஷார்ட் வீடியோவாக தான் வரப்போகுது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடியாக இருங்க. ஷார்ட் வீடியோ வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே 6 PM ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த டைமில் ரெடியாக இருங்க. ஃபஸ்ட்டு 4 வின்னர்ஸ்க்கு தான் நம்ம வந்து கரெக்டாக ஆன்சரை சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 4 வின்னர்ஸ்க்கு தான் அந்த ப்ரைஸ் போகும். அதுக்கு மேலே சொல்கிறவங்களுக்கு வந்து நான் கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ அதனால் கரெக்டாக வந்து கொஸ்டின் வந்தோடனே டக்குன்னு ஆன்சர் பண்ணுறது ரெடியாக இருங்க. நெக்ஸ்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா, இது வந்து கேட்டிங்க எப்படி உங்களுக்கு ரீச் ஆகும் அந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா அந்த அவங்களுக்கு வந்து தனியாக ஒரு ரீல்ஸ் மாதிரி இல்லை சம்திங் வந்து ஒரு இண்டிகேட் பண்ணுறது மாதிரி நம்ம போஸ்ட்டில் போட்டு இவங்க தான் வின்னர்ஸ் 4 பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறீங்கன்னா, எனக்கு வந்து FBல இன்ஸ்டா வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். எதனா ஒன்றுத்தில் மெசேஜ் அனுப்பிச்சு உங்களோட கொரியர் அட்ரஸ் சொன்னீங்கன்னா உங்களோட லூர்ஸ் வந்து கொரியரில் வந்து சேர்ந்துடும். ஓகேவா? ஸோ இந்த விஷயம் முடிஞ்சிச்சு. இதில் கேட்கலாம், ப்ரோ லேக் ஃபிஷிங்க்கு ஏன் ப்ரோ தர மாட்டீங்க, சீ ஃபிஷிங்க்கு தரீங்க அப்படின்னு சொல்லிட்டு. லேக் ஃபிஷிங்க்கு என்னன்னா அது வந்து கொஞ்சம் காஸ்ட் கம்மி. என்ன சொல்கிறது, ஒரு ஸ்ப்ரிங் ஃபீடரு இல்லை ஹூக்ஸ் அதெல்லாம் வாங்குறது பார்த்தீங்கன்னா ஒரு 50 ரூபா 100 ரூபாக்குள்ள முடிஞ்சிடும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம சீ ஃபிஷிங் போகும்போது கொஞ்சம் காஸ்ட்லியாக இருந்து இது மட்டும் வாங்கி நம்ம மீன் பிடிக்க முடியாது, இது கூட ஜிக்கு ஒன்று வாங்கணும். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா வந்து சீ ஃபிஷிங் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கனால சரி நம்ம சீ ஃபிஷிங் சைட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. அதுவும் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இந்த லூரில் வந்து நிறைய மீன் நாங்கள் பிடிச்சோம். நீங்கள் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். பேராக்குடா, மேங்க்ரூ ஜாக்கு, கொடுவா, GT எல்லாமே பிடிச்சோம். ரீசெண்டாக கூட ஒரு ட்ரிப் போயிருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 3 GT மாட்டது இந்த லூர் தான். ஸோ அதனால தான் இந்த லூர் தரேன். நீங்கள் சீ ஃபிஷிங் போகிற மாதிரி இருந்தால் பக்காவாக நிறைய ஸ்பீசிஸ் டார்கெட் பண்ணலாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் ஓரமாக இருக்க மீன். ஸோ டார்கெட் பண்ணி லாஸ்ட்டாக ஒரு கொஸ்டின் வந்து ரீசெண்டாக வந்துகிட்டே இருந்துச்சு. என்ன கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ப்ரோ நீங்கள் வந்து மீன் பிடிக்க போகிறது இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிருந்தீங்க நிறைய பேர். ஏன் ப்ரோ வீடியோஸ் வரது இல்லைன்னு. பசங்க எல்லாம் போயிட்டு இருக்காங்க, நானும் போயிட்டு தான் இருக்கேன். பட் மீன் மாட்டல. நான் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அந்த பீகாக் பேஸ்க்காக ரொம்ப ட்ரை பண்ணுறேன். பட் எதுவுமே மாட்டல. அது இப்போதான் ஒரு ப்ராப்பரான லூர் வந்திருக்கு. லாஸ்டான 2 weeks நான் ஃபிஷிங் போல, எனக்கு வந்து ஒர்க் கொஞ்சம் டைட் ஆயிடுச்சு. பார்த்தா பசங்க எல்லா நாளும் போயிட்டு தான் இருக்காங்க. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, லாஸ்ட் டைம் கூட போனாங்க, பயங்கர மழையால வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் வீடியோ எடுத்திருக்காங்க, அதை நான் இன்னும் போடணும். பிகாஸ் அங்கேருந்து எனக்கு வீடியோ இங்கே வரணும். ஸோ அதனால முடிஞ்ச அளவாக இருக்கு உங்களை வந்து என்கேஜ் பண்ணுறதுக்காக நான் வந்து ஷார்ட் வீடியோஸாக போட்டு இருக்கேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மழை டைமில் வந்து மீன் பிடிச்சி வீடியோ ப்ராப்பராக எடுக்க முடியாது. ஒரு வீடியோ போடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 நிமிஷம்னா ஒரு ப்ராப்பரான பதிவு இருந்தாலும் அந்த வீடியோ போட முடியும். இல்லைனா சும்மா பிட்டு மாதிரி போட்டிருந்தா உங்களுக்கு புரியாது. அதனால தான் அதை ஷார்ட்டாக மாற்றி ஷார்ட் வீடியோஸை நான் போடுறேன். ஸோ இதுதான் ரீசன். எல்லா வாரமும் போயிட்டு தான் இருக்காங்க, நானும் போயிட்டு தான் இருக்கேன். பட் ப்ராப்பரான ஒரு வீடியோ அமையல. கண்டிப்பா அமைச்சுன்னா போடுவோம். ஒரு வீடியோ இருக்கு, நாங்க போட போறோம். பாருங்க. மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அதே மாதிரி 10K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு ரொம்ப உதவியா இருந்த சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் see you soon. அப்புறம் இன்னொரு அப்டேட், இந்த மாசம் ஒரு ட்ரிப் இருக்கு, பார்ப்போம். அந்த ட்ரிப் பத்தி நான் வந்து லேட்டரா சொல்றேன்.